அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன நினச்சேன், எதோ தெரியாமல் போட்டார் நினச்சேன். அவரு வந்து பாபி சிம்மா இருக்கார் இல்லையா? ஆமா. அவரும் படம் பார்த்துருக்காரு. நான் பேசணும்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு மறுநாள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. ஆஹா! சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. டைரக்டருங்களுக்கு தினமும் வேற மாரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு படம் அல்ல, பாடம் அப்படின்லாம் போடுவாங்க நெறைய ம். இதுவங்கலாம். நான் நெனைப்பேன், எதுக்கு பாடம்? அது தனியா ஸ்கூல்ல பண்ணிக்கலாம். படமே எடு அப்படின்னுவேன் நான். நம்மள மாரி ஒரு கேரக்டர் சந்திச்சிருக்காங்கங்க. அதில மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர் டைரக்டருக்கு அவருக்கு அனுப்புற பதிவுகள், அதெல்லாம் மெசேஜ் எல்லாமே என்னன்னா, பேசாத அம்மா கிட்ட பேசுறாங்க. பேசுறேன். ஆமாங்க. அப்புறம் பேசாத அண்ணன் கிட்ட பேசுறாங்க. உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபேமிலி சண்டை தீந்துச்சு. சொல்றாங்கன்னும்போது, எனக்கு அப்பதான் ஐய்யயோ! இதெல்லாம் ஒரு சீன்னாலும் நான் போய் பண்ணுவேன். அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சீன் இருந்தாலும் நமக்கு அதில ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது நமக்கு இருக்கும். அது இல்லாம கூப்பிட மாட்டாங்க. இப்போ உங்களுடைய படங்கள் நெறைய இருக்குல்லண்ணே. என்னென்ன மாரியான பரிமாணங்கள்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க? ரிலீஸ் ஆக போற படங்கள்ல? பரிணாமம்னா இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரி படங்களே பண்ணு அப்படின்றாங்க. ஜே பேபிய ம். பார்த்துட்டு. நெறைய ஜெயபிரகாஷ் சார்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுறாரு. அவரு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் அவரு நார்த் இந்தியன் அந்த மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறமா தான் தெரியுது அவரு. அவரு நம்ப ஊர் ஆளு. தமிழ் அதில ரொம்ப ஒரு இயல்பா நெறைய குணச்சித்திர கேரக்டர். அவர் பண்ணாத கேரக்டர் எதுவுமே இல்ல. ஆமா. அவரு வந்து இன்ச் பை இன்ச்சா அந்த படத்த பார்த்து, பார்த்து சீன் பை சீனா சொல்றாரு. டைரக்டர் கிட்ட பேசுறாரு, என்கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஒரு சின்ன மிஸ்டு கால் மாரி ஒண்ணு டக்குன்னு வந்தது. ஏதோ தெரியாம நம்மளது போட்டாருன்னு விட்ட உண்மையிலேயே எனக்கு தான் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன நெனச்சிட்டாரு, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன நெனச்சேன், ஏதோ தெரியாம போட்டார் நெனச்சேன். அவரு வந்து பாபி சிம்மா இருக்கார் இல்லையா? ஆமா. அவரும் படம் பார்த்துருக்காரு. நான் பேசணும்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு மறுநாள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. ஆஹா! சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. டைரக்டருங்களுக்கு தினமும் வேற மாரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பொதுவாவே வந்து இது ஒரு படம் அல்ல, பாடம் அப்படின்லாம் போடுவாங்க நெறைய ம். இதுவங்கலாம். நான் நெனைப்பேன், எதுக்கு பாடம்? அது தனியா ஸ்கூல்ல பண்ணிக்கலாம். படமே எடு அப்படின்னுவேன் நான். இது சொல்றது தான். அது வந்து அதெல்லாம் நம்ம தான் இது பண்ணுவோம். ஆ. கிண்டல் பண்றது. வந்து வாய வயசு இல்லன்னுவாங்க. வயசு எதுக்குடா? வாய் இருந்தா போதாதா? அப்படின்னு. அது மாரி டோட்டலா வந்து எனக்கு எது பாடம் என்ன ஏதுன்னுலாம் நமக்கு தெரியும்ல. இது ரொம்ப ஓவரா வந்து இதுவா இருக்கும். அப்படிங்கிற மாரி ஆனா இப்ப தான் தெரியுது. நெறைய பேர் பேசும்போது எல்லாருமே, எல்லார் வீட்லயும் ஒரு ஜே பேபி, எல்லார் வீட்லயும் நம்ம கேரக்டர் ஒரு செந்தில்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படிங்கிறது கம்பல்சரி ஒண்ணு அம்மா இல்லன்னா அண்ணன். இந்த மாரி இருக்கிறாங்கன்னும்போதோ, எல்லாருமே அந்த நடுத்தர குடும்பத்திலருந்து நம்மள மாரி ஒரு கேரக்டர் சந்திச்சிருக்காங்கங்க. அதில மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர் டைரக்டருக்கு அவருக்கு அனுப்புற பதிவுகள், அதெல்லாம் மெசேஜ் எல்லாமே என்னன்னா, பேசாத அம்மா கிட்ட பேசுறாங்க. பேசுறேன். ஆமாங்க. அப்புறம் பேசாத அண்ணன் கிட்ட பேசுறாங்க. உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஃபேமிலி சண்டை தீந்துச்சு. சொல்றாங்கன்னும்போது, எனக்கு அப்பதான் ஐய்யயோ! நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அதாவது நம்மன்னா இயக்குனர் ஏதோ ஒரு பண்ணிட்டுருக்காரு. அதனால வந்து பல குடும்பங்கள் வந்து ஒரு மாரி உறவுகள வந்து மேம்படுத்துற விஷயங்கள்லாம் ஆகுது. அது உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு படைப்புல நம்ம இருந்துக்கிறோங்கிற மிகப்பெரிய மனநிறைவு எனக்கு இந்த படம் இங்க எனக்கு. நீங்க சொன்னத அப்படியே மாத்தி போடலாண்ணே. எப்படி இப்போ அது? இந்த ஒரு படம் நெறைய பேருக்கான பாடம் அப்படின்னு. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அந்த பாடங்கிறது நம்ம சொன்னாங்கல்ல, அது உண்மை இதுதான் வந்து உண்மையிலேயே பெரிய பாடம் அது. ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறோமா, போனோமா, சிரிச்சோமா, வந்தோமா, ஜாலியா கவலைகள மறந்து இருந்தோமா, நம்ம எல்லாம் பயங்கர கவலைய மறக்க தான் போறோங்க அப்படின்னு ஆமா. தான் சொல்லுவாங்க அது. பட் நான் தான் சொல்லுவேன். என்கிட்ட அப்படி அதில எனக்கு உடன்பாடுலாம் கிடையாது. 2 மணி நேரம் கவலைய மறந்துட்டு மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு கவலைப்பட கவலைப்படல. போறேன். அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. சில விஷயங்கள் சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நம்மள உடைய நினைவுகள தூண்டுற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது. ஒரு பாட்டு வந்து நம்மள வந்து இது பண்ணலையா அது. நம்ம திசைய அப்படியே ஒரு நம்மளுடைய பழைய காதல், அது இல்ல பழைய குடும்பங்கள நினைவுபடுத்துற விஷயங்கள்லாம் வந்து, ஏதோ ஒரு ரூபத்தில வந்து நமக்கு வந்து அத இது பண்ண வைக்குதுல்ல. மறுபடியும் நினைவுகள நெனச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுது இல்லையா? ம், ம். ஒரு திருப்தி, எனர்ஜி ஒரு விஷயங்கள் தானே அது. நீங்க இப்ப இந்த மாரி தான் படம் பண்றீங்களா? இல்ல காமெடி இல்ல, தானா? இல்ல. என்னன்னா, "சார் இதே மாரி படம் பண்ணுங்க சார்" அப்டின்னேன். எனக்கு நான் அதான் சொன்னேன் பாருங்க, இப்போ ஒரு நம்ப டைரக்டர் இருக்காரு இல்லையா? சுரேஷ் மாரி சார். அவருடைய கோ டைரக்டரா தான் நம்மள வீடியோலாம் எடுத்தாரு. ம், ம், ம். அவரு ஒரு படமே பண்ணி முடிச்சுட்டாரு. ஆ. அவருடைய இன்னொருத்தர் கோ டைரக்டரும் அவரும் படமே பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்கலாம். ஆக்சுவலி வந்து சாருடைய படம் முதல்ல வரணும் அப்டிங்கிறதுக்காக வெயிட்டிங். 2வது அதுவும் நீலம் புரொடக்ஷன்ல குரு சோமசுந்தரம் இருக்காரு இல்லையா? அவரு ஹீரோவா வந்து ஒரு படம் வந்து ஒரு புது கான்செப்ட். ம். அது இப்ப ஜே பேபி மாரி அது ஒரு புது கான்செப்ட்டு. அதில வந்து நான் இந்த அளவுக்கு ஃபுல்லா இல்லாம, ஒரு கேரக்டர் ரோலா பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு நட்புங்கிறதெல்லாம் இல்ல. அந்த அந்த படங்கள்ல இருந்து நான் வந்து அதனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு சீன்னாலும் நான் போய் பண்ணுவேன். அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சீன் இருந்தாலும் நமக்கு அதில ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது நமக்கு இருக்கும். அது இல்லாம கூப்பிட மாட்டாங்க. ம். அது இன்னொரு கோ டைரக்டர் தான் ஒரு சீன் இருந்தது.
அது வேணான்னு அவரே தவிர்த்துட்டாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல நான் பண்ணுறேன், இல்லை இல்லை வேணாம். ஒரு சின்ன 4 சீன் கிட்ட வரும் அது. ஓ, ஓ, ஓ. நீங்கள் இவ்வளோ பெரிய கேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே தவிர்த்துட்டாரு. இது வந்து ஒரு இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு அந்த கதையாக நீங்கள் பார்க்க போகும்போதோ இந்த ஜே பேபி மாதிரி அதுவும் ஒரு பெரிய கிரேட்ண்ணே. பேசக்கூடிய காமெடியா படம். நிறைய பேர் திருந்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்குண்டான கதையாக வந்து இருக்கும். காமெடியா என்ன? பாட்டில் ராதான்னு சொல்லி ஒரு படம். பாட்டில் ராதா. காமெடியா என்னென்ன படங்கள்? வெறும் காமெடியாங்கிறது நிறைய இருக்குது. வந்துட்டே இருக்கு. இப்போ எனக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 படமே டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாவ், கிரேட். எல்லாம் வந்து ஒரு பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாமல் பொதுவாகவே இருக்குது. இப்போ ஒரு 6 படம் போயிட்டுருக்கு.